மித்ரா, ம் வெளியே நடந்தது கவனிச்சியா? கவனிச்ச ஆண்டி. ஆதி ஓர கண்ணால சமையல்காரிய பார்த்துக்கிட்டே அகிலாண்டீஸ்வரிக்கு பதில் சொன்னாரே, அதானே ஆண்டி? அதேதான். வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு அகிலாண்டேஸ்வரி கேட்டதுக்கு அந்த சமையல்காரியை இவன் ஓரக்கண்ணுல பாத்துக்கிட்டே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அந்த சமையல்காரியும் அவனை பார்த்து லுக்கு விடுறா. அப்ப ஆதி மும்பை எல்லாம் போகல போல ஆண்டி. எல்லார்கிட்டயும் மும்பை போற மாதிரி டிராமா பண்ணிட்டு அந்த சமையல்காரி கூட கூத்தடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மித்ரா, நாம ஹைதராபாத் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேமராவை இங்க மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து பார்த்தா இவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்போ நீங்க போய் அந்த கேமராவை எடுத்துட்டு வாங்க, நம்ம செக் பண்ணி பாத்திரலாம். போறேன். இருக்குடி. மித்ரா, ஆண்டி, அந்த சமையல்காரியும் ஆதியும் இன்னைக்கு கையும் களவுமா சிக்க போறாங்கப்பா. கிடைச்சிருச்சு. ஆண்டி இதுக்கு லேப்டாப் வேணுமே. அங்க இருக்கு பாரு, பக்கத்திலே கார்டு ரீடர் இருக்கு, எடு. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. இத போட்டு பார்த்து உங்க 2 பேரையும் கொண்டா. ஃபுட்டேஜ் இருக்கா ஆண்டி? ப்ளே பண்ணுங்க. ம். தைரியம் தாண்டி உனக்கு. 2 பேரும் எப்படி கொட்டடிச்சிருக்காங்க பாத்தியா? அந்த சமையல்காரிய அப்படியே வெட்டி போடணும்னு தோணுது ஆண்டி. நாம எதுக்கு மித்ரா வெட்டி போடணும்? இத மட்டும் அகிலாண்டேஸ்வரி பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அந்த சமையல்காரிய சுட்டு கொன்னுடுவா. வீட்ல யாரும் இல்லாதங்கிறதுனால 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க வாழ்க்கையிலேயே சந்தோஷமா இருந்த கடைசி நாள் இதுவாதான் இருக்கும். அகிலாண்டேஸ்வரி கிட்ட 2 பேரும் வசமா மாட்டினாங்க. நான் வச்ச பொறியில 2 பேரும் நல்லாவே சிக்கியிருக்காங்க. இத மட்டும் அகிலா பார்த்தா போதும். அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு கச்சேரி. இந்த ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து பென்டிரைவ்ல காப்பி பண்ணி முக்கியமான பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி அகிலா கிட்ட போட்டு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவ பாத்துக்குவா. அகிலாண்டீஸ்வரி மட்டும் இத பார்த்தா போதும். அவங்க காதலுக்கு சமாதிதான். காதலுக்கு மட்டுமா? அந்த காவிய காதலர்களுக்கும் சேர்த்துதான். அக்கா, இந்த பென்டிரைவ்ல
ஒரு முக்கியமான வீடியோ இருக்கு, பாக்குறீங்களாக்கா? என்ன வீடியோ? ஆ, ஆ, இது ஆ, அது வந்து ஆ அது அந்த கரூர் சம்பவத்தால நீங்க மும்பை கான்ஃபரன்ஸ்க்கு போக முடியாம போச்சுல்ல, அந்த கான்ஃபரன்ஸ் வீடியோ தான்க்கா இதுல இருக்கு. ஓ, நானே அந்த கான்ஃபரன்ஸ் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, நீயே கொண்டு வந்துட்டியே. ஆமா ஆமா, நீ முதல்ல வீடியோவை பாருமா, அப்புறம் தெரியும் அது கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கா இல்ல உன் புள்ளையோட காதல் ஷூட்டிங்கான்னு. என்ன வனஜா, மாமா, திடீர்னு இவ்வளவு பொறுப்பா பிசினஸ் மீட்டிங் பத்தின வீடியோ எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அக்கறையா அகிலாவை பார்க்க சொல்ற? நீ எல்லாம் கேளு. என்ன மாமா இப்படி கேட்டீங்க? நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, எனக்கு அந்த பொறுப்பெல்லாம் இருக்க கூடாதாக்கா? நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான்னு உனக்கு நினைப்பு இருக்கே, அதுவே பெரிய விஷயம். ம், ப்ளே பண்ணு, பாப்போம் என்ன இருக்குன்னு. இப்ப ப்ளே பண்றேக்கா. ம். ஹலோ. என்ன மித்ரா, அகிலா மேடத்துக்கிட்ட வீடியோவை காட்டி பார்வதியை மாட்டி விட பிளான் பண்ணிருக்கீங்களா? என்ன மித்ரா, பதிலேயே காணோம். அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, நான் உன் நிழல் மாதிரின்னு. என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலையே. அந்த வீடியோ பிளே ஆனா மாட்டிக்க போறது பார்வதி இல்ல, நீதான். என்ன சொல்ற? அந்த பென் டிரைவ்ல ஒன்ன பத்தின ஆதாரம் தான் இருக்கு. பார்வதியை பத்தின வீடியோ இருக்காது. மாமா ரிமோட் கொடுங்க. இந்தா. நான் உங்க பென் டிரைவை எடுத்துட்டு அதே மாதிரி பென் டிரைவை மாத்தி வச்சிட்டேன். பார்வதி பத்தின வீடியோ இருக்கிற பென் டிரைவ் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த பென் டிரைவ்ல இருக்கிற வீடியோ பிளே ஆச்சுன்னா உன்னை பத்தின ஆதாரம் அகிலாவுக்கு தெரிய வரும். தெரிஞ்சுக்க. அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிச்சு பாரு. நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா அந்த பென் டிரைவை டேமேஜ் பண்ணிரு. உன்கிட்ட இருக்கிற மெமரி கார்டை கிராக் பண்ணிட்டேன்னு வனஜாட்ட போய் சொல்லிரு. அந்த மெமரி கார்டை கிராக் பண்ணு. லேட் பண்ண பண்ண உனக்கு தான் ஆபத்து மித்ரா. போ, நான் சொன்னதை செய்.
மித்ராக்கா? பென்ட்ரைவ் எங்கேயும் போட்டடி இவ? தேடிட்டு இருக்கா இப்போ. தேடுங்க சீக்கிரம். இங்கதான் எங்கோ விழுந்துச்சு, எங்கன்னு தெரியல. மித்ராக்கா, ஆ, ஆ, பென் டிரைவ் உங்க கால்ல தான் மிச்சிட்டு இருக்கீங்க. கால் எடுங்க. ஆ, ஆ. எடு சீக்கிரம். சாரி, நான் கவனிக்கல. சரி, போடு சீக்கிரம். Sorry. போட்டியா? போடு ஆண்டி. என்ன ஆச்சு? இதோ இப்போ இப்போ வந்துருக்கா. இல்ல ஆண்டி, பென் டிரைவ் டேமேஜ் ஆயிடுச்சு. அதான் ப்ளே ஆக மாட்டேங்குது. ஹலோ ஹலோ, ஆமா, எஸ். சரி, ஓகே, நான் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணேன். நீங்கள் போய் பார்த்து ஆல்ரெடி தின்னுட்டேன். என்ன மித்ராணி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? ஆதியும் அந்த சமையல்காரியும் பத்தின முக்கியமான ஆதாரம் அந்த பென்ட்ரைவ்ல தான் இருந்தது. அது உனக்கும் நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் ஏன் மித்ரா இப்படி பண்ண? ஆண்டி, அந்த பென் டிரைவ்ல இருந்தது ஆதியையும் சமையல்காரியும் மாட்டி விட போற ஆதாரம் இல்ல. என்ன அகிலாண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விட போற என்ன பத்தின ஆதாரம். என்ன சொல்ற நீ? ஏன் மித்ரா, நாம 2 பேரும் தானே அதுல ஆதிய பத்தியும் அந்த சமையல்காரிய பத்தியும் இருந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணி வச்சோம். அப்புறம் எப்படி உன்னோட ஃபுட்டேஜ் அதுல வரும்? எல்லாம் அந்த பிளாக்மெயிலர் பண்ற வேலைதான் ஆண்டி. என்ன சொல்ற நீ? அந்த பிளாக்மெயிலர் என்ன நம்ம வீட்டுக்குள்ள வந்து பென்ட்ரைவை மாத்தி வச்சுட்டு போயிட்டானா? ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். அந்த பிளாக்மெயிலர் பென் டிரைவை மாத்தி வச்சுட்டேன்னு எனக்கு கால் பண்ணா. அதனாலதான் அந்த பென் டிரைவை ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ண. என்ன மித்ரா நீ? அவன் ஏதோ கால் பண்ணாங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி பண்ணுவியா? இப்படி அவசரப்பட்டுட்டியே. அவன் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வர முடியும்? அவ்வளவு ஈஸியா அதெல்லாம்? பிளாக்மெயிலர் கிட்ட இருந்து கால் வந்தாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஆண்டி. அகிலா பார்க்க போற பென் டிரைவ்ல என்ன பத்தின ஆதாரம் இருக்குன்னு சொல்லும் போது அதை எப்படியாவது தடுக்கணும் தானே ஆண்டி தோணும். அவன் சொல்றது பொய்யா இருக்குன்னு நினைச்சு கண்டுக்காம விட்டுட்டா அதுல ஆதாரம் இருந்தா என்ன பண்றது? நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, போனா போகட்டும். பென்ட்ரைவ் தானே, நம்ம கிட்டதான் மெமரி கார்டு இருக்குல்ல, அதுல மறுபடியும் ஒரு காப்பி போட்டு அகிலா கிட்ட காமிச்சிடலாம். மித்ரா, உன் முகமே சரியில்லையே. அந்த மெமரி கார்டு பத்திரமா இருக்குல்ல? இல்ல ஆண்டி, பிளாக்மெயிலர் மெமரி கார்டையும் கிராக் பண்ண சொல்லி மிரட்டினா. அதனால மெமரி கார்டையும் கிராக் பண்ணிட்டா ஆண்டி. என்ன மித்ரா நீ இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்க? ச்சே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் போட்டு ஆதிய பத்தியும் அந்த சமையல்கார பத்தியும் ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி வச்சேன்.
உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் அதை இப்படி நாசம் பண்ணிட்டியே. அ, நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி நழுவ விட்டுட்டோமே. சாரி ஆண்டி, என்னோட நிலைமை அப்படி. இனிமே நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். அந்த பிளாக்மெயிலர் பண்ண வேலைதான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. நல்லா கிடைச்சான். அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்மா? மத்தவங்களும் வந்துட்டோம், நீங்க உட்காருங்க. ம், ஓகேம்மா. உட்கார ஐசு. அக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களா? ஆதியும் அவங்க அப்பாவும் வந்துட்டோம். ம். எல்லாரையும் வர சொல்றா. என்ன முக்கியமான விஷயம் பேச போறா? இப்ப என்ன குண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணும் புரியலையே. அம்மா எடுத்துக்கோங்க. ஆ, தேங்க்யூ. அப்பா எங்கம்மா? வெளியில போன் பேசிட்டு இருக்காரு ஆதி. இதோ வந்துட்டேன். என்ன விஷயமா உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன்னா, அடுத்த வாரம் இவருக்கு பிறந்த நாள் வருது. சரி, உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. என்னோட பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் உன் அம்மா மறுக்கவே மாட்டாங்க. அதனால அடுத்த மாசம் வர என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட பிறந்தநாள் பரிசா உன் அம்மா கிட்ட உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி நான் கேட்பேன். அப்போ நிச்சயமா உன் அம்மா உனக்கும் பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துப்பாங்க.